தூத்துக்குடியில் மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நினைவு சின்னத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடியில் 11 இடங்களில் மக்களின் தாகத்தை தீர்க்க கோடைகால இலவச நீர் மோர் பந்தலை திறந்து வைத்த தமிழக வெற்றிக் கழகத்தினர். தூத்துக்குடியில் மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நினைவு சின்னத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆண்டுதோறும் மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அரங்கத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை முன்பு அமைக்கப்பட்ட தொழிலாளரின் நினைவு சின்னத்திற்கு தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் 11 இடங்களில் மக்களின் தாகத்தை தீர்க்க கோடைகால இலவச நீர் மோர் பந்தலை திறந்து வைத்த தமிழக வெற்றிக் கழகத்தினர். தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் 11 இடங்களில் திறக்கப்பட்டது. இதனை தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளர் சுமன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறுகையில், கோடை வெயிலில் மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க 11 இடங்களில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தளபதிக்கு மக்கள் பணியில் இது முதல் பணி அல்ல. தளபதி ஆணைக்கிணங்க இன்னும் பல நல உதவிகள் செய்ய இருக்கிறோம். லியோ படத்தின் வெற்றி விழாவில் தலைவர் விஜய் பேசியது போல் எங்கு நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க அங்க இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றி வருகின்றோம் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுமன் மற்றும் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல், தூத்துக்குடி மீனவர் அணி செயலாளர் ஜாக்சன் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி கழக தோழர்கள் அனைவரும் இணைந்து நடத்தும் இந்த நீர்மோர் பந்தலில் 11 இடங்களில் நாங்கள் இதை அமைத்து இருக்கிறோம். இந்த அமைப்பானது மக்களின் வெயிலின் தாகத்தை தீர்க்கும் வகையில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் மற்றும் உழைப்பாளர்கள் அனைவரும் கோடையின் வெயிலின் தாக்கத்தை அவர்களுக்கு தீர்க்கும் வண்ணமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. தளபதியாருக்கு இது மக்கள் பணியில் இது முதல் பணி அல்ல. விஜய் மக்கள் இயக்கம் என்ற கழகத்தின் பேராக நிறைய நலத்திட்டங்கள் தளபதியார் செய்து வந்திருக்கிறார். இது எங்களோட மக்களோடு மக்களாக நாங்கள் பயணித்து மக்கள் பணியில் நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் வரும் காலங்களில் இன்னும் தளபதியாரின் பெயரில் நிறைய நலத்திட்டங்கள், நல உதவிகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். தளபதியார் லியோ திரைப்படத்தின் வெற்றி விழாவில் பேசியது போல, எங்கே நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க அதுல இருக்காங்க, அந்த வார்த்தையை இந்த இடத்துல நாங்க எல்லாரும் நிவர்த்தி செய்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக நிவர்த்தி செய்வோம். 2026 தளபதியார் அரியணையில் ஏறும்போது தமிழக மக்களின் வாழ்க்கையில் ஏற்படும் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். மக்களோடு மக்களாக மக்கள் பணியில் என்றும் தமிழக வெற்றிக் கழகம், தூத்துக்குடி மாவட்டம். திருச்செந்தூரில் பொது இடத்தில் கழிவு நீரை வெளியேற்றிய ஹோட்டலுக்கு ரூபாய் 10,000 அபராதம். இதுகுறித்து திருச்செந்தூர் நகராட்சி ஆணையர் கண்மணி வெளியிட்ட செய்திக்குறிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே சன்னதி தெருவில் பக்தர்கள் நடந்து செல்லும் பொது இடத்தில் சில நாட்களாக கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. இதனால் பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் அவதியடைந்தனர். நகராட்சி ஆணையர் கண்மணி தலைமையில் சுகாதார ஆய்வாளர், மேற்பார்வையாளர், பணியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் தனியார் ஹோட்டல் நிர்வாகத்தினர் கழிவு நீரை தேக்கி மின் விசை பம்பு மூலம் வெளியேற்றியது தெரியவந்தது. இதையடுத்து ஹோட்டலுக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டு விசை பம்பு பறிமுதல் செய்யப்பட்டது. அனுமதியின்றி கழிவு நீரை வெளியேற்றுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே நகராட்சியில் முறையாக விண்ணப்பித்து புதை சாக்கடை இணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். சாத்தான்குளம் அருகே வெயில் வெளுத்து வாங்கி வரும் நிலையில் திமுக சார்பில் 2 இடங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் மற்றும் மணிநகர் கிராமத்தில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில்
நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பஞ்சாயத்து தலைவர் பொன் முருகேசன் தலைமை வகித்து பந்தலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அங்கு நீர்மோர், தர்பூசணி பழங்கள் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோடை காலம் முழுவதும் இந்த பந்தல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.